ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. ஸோ அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வர அங்கே அவளுக்கு பல மெமரிஸ் வந்துட்டு ஞாபகம் வருது. 2 பேரும் ஒன்றா ஜாகிங் போனது, அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து லவ்வர் சொன்னது, எல்லா விஷயங்களுமே. ஸோ அவளுக்கு ஒரு சிரிப்போடு சேர்ந்து அழுகையாக தான் வந்துட்டுருக்கு. அவளோட வீட்டுக்குமே போயிடுறா, ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதே ஃபீலிங்ஸ் தான் நம்ம ஹீரோவுக்குமே வந்துட்டுருக்கு, ஒன்றா ஜாகிங் போனது வச்சது எல்லாமே. ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மாடியில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டுருக்காங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்படியே மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிமாவை தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த 2 பசங்களும் வந்துட்டுருக்காங்க. அந்த தடிமாடு வந்து கேட்குறான், அம்மா எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு. உங்கள் அம்மா அந்த மாடிப்படியில் மயங்கி இருந்தாங்க, ஸோ நாங்கள் தூக்கிட்டு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. எது மாடிப்படியில் விழுந்து கிடந்தாங்களா? அங்கே எதுக்கு போனாங்க? உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா? அப்படி இப்படின்ட்டு அப்படியே உத்தம மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்க, நம்ம வெளியே போய் பேசலாம். ஏய் நில்லு, வெளியெல்லாம் பேச முடியாது, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த வைட்டி இருக்கல்ல அவ வரா. டேய் யாரா நாயே நீனு, டாக்டரை பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்க அப்படின்னு. உடனே அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். எவ்வளோ திமிர் இருந்தால் என்ன பிடிச்சி தள்ளி விடுவா அப்படின்னு. அவன் பார்த்திங்கன்னா வைத்தியை அடிக்க வர மாதிரி வர அப்போ ஒரு கை வந்து தடுக்குது. ஸோ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஹாஸ்பிட்டலோட டீன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. உனக்கு பொறுமையே கிடையாதா? நீ இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு, ஸோ அமைதியாக இருக்க மாட்டியா? எதுக்கு நீ அவனை அடித்த அப்படின்னு. உடனே ஹீரோயினும் ஒயிட்டையும் பார்த்திங்கன்னா அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் வாயை மூடுங்க, சும்மா சும்மா அவனை சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோனை வந்து திட்டிகிட்ருக்கான். நான் தான் அவனை சண்டை போட்டுட்ருக்கேன்ல, எதுக்கு நீ ஊடால வந்த அப்படின்னு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆமாம் ஹெல்ப் பண்ண வந்தேன், பாரு மூஞ்சி நல்லா வீங்கி இருக்கு அப்படின்னு. வைட்டி பார்த்திங்கன்னா அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்குறா. என்ன வீங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரியே சண்டை போடுறாங்களே அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து வைட்டிக்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நீ ஏன் என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிற? ஆமாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் யோசிச்சே பார்க்கல. இங்கே பாரு, நான் உனக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண கிடையாது, நீ ஒரு டாக்டர். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து பேசினேன்னு தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவனை எனக்கும் தான் பிடிச்சிருக்கு, அவன் சிங்கிள் தானே. ஸோ அவனை நான் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவேன், அதுக்கு நடுவில்லாம் நீ வந்துட்டுருக்காத. நான் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அப்படியே படப்படன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா சிரிப்பு தான் வருது அவள் பேசுகிறது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறான், நான் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு வரேன், நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவனும் கொஞ்சம் நேரம் தூங்குறான், சீட் பெல்ட் எதுவுமே போடல. ஸோ இவ பார்த்திங்கன்னா அந்த சீட் பெல்ட் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கும்போது அந்த பாட்டியோட அந்த பையன் இருப்பான்ல, அந்த தடிமாடு பார்த்திங்கன்னா ஒரு பையனை அமுச்சு விட்றான், போடா போய் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணு அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு ஷீட் பெல்ட் மாட்டி விட்டுட்ருக்கால, அதான் இவன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் வாண்டை வந்துட்டு 2 பேருமே பிக்கப் பண்ணுறாங்க. அந்த வாண்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மா நீங்கள் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு. ஸோ 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அந்த வாண்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குது. ஏதோ உமன்ஸ் டே வருதாம்மா, அதுக்காக. அம்மா அப்பாட்டையும் கிஃப்ட் வாங்குங்க, அவரும் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோனோட வீட்டில் தான் ட்ராப் பண்ணுறாங்க. ஹீரோனும் இறங்கி வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா வராங்க. என்னடி சீக்கிரம் வந்துட்டு, உன்னை யார் ட்ராப் பண்ணது அப்படின்னு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஹீரோவும் அந்த வாண்டு வந்துட்டுருக்காங்க. இவரா உன்னை வந்து ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அவனு பார்த்திங்கன்னா ஆமாம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இதுதான் என்னோடய பையன் அப்படின்ற மாதிரியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க. அப்படியா, சரி சரி உள்ளே வாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா இல்லை சாருக்கு ரொம்பவே வேலை இருக்கும், அதனால் அவர் போகட்டும் அப்படின்னு. உடனே இந்த வாண்டு பார்த்திங்கன்னா, அம்மா நீங்கள் ஏன் சார் ஹீரோன்னு கூப்பிட்றீங்க? மற்ற எல்லாருமே ஹாப்பி ஹஸ்பண்டு அப்புறம் செல்லம் இந்த மாதிரி தானே கூப்பிட்றாங்க, நீங்களும் அப்படி கூப்பிடுங்களேன் அப்படின்னு. 4 பேத்துக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. அந்த வாண்டை ஹீரோயினோட அப்பா பார்த்திங்கன்னா உட்கார வச்சு விளையாட்டெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஹீரோ இதை எல்லாத்தையுமே பார்க்குறான். அவன் வந்துட்டு அவனோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்புறாங்களா, அப்போது வாண்டு பார்த்திங்கன்னா கூப்பிடுது, அம்மா நீங்கள் எங்கள் கூட வரலாமே அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா குடுன்னு உள்ளே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் ஹீரோ வந்து அடாப்ட் பண்ணி தான் அந்த பையனை வளர்க்குறான் அப்படின்னு.
ஸோ நீ அவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. அவர் இது வரைக்குமே சிங்கிளாக தான் இருக்காங்க. ஸோ உனக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட அப்படின்னா அந்த வாண்டும் அந்த குழந்தையும் அண்ணன் தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி ஆயிரும்ல அப்படின்னு. அம்மா லூசுத்தனமாக எதையும் பேசாதம்மா போமா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றும் சேரணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க போல். அந்த வாண்டு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. எல்லாரும் ஒரு ஃபோட்டோ பற்றி பேசுகிறாங்க. அதாவது அந்த தடிமாடு ஃபோட்டோ எடுத்துருக்கோம்ல அதை வந்து அப்லோட் பண்ணிடுச்சு போல். அதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வந்துட்டு பார்க்குறா என்னடா இது அப்படின்னு. என்ன இதெல்லாம் அப்படின்னு ஒயிட்டி கேட்கும்போது இவளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவள் ரொம்பவே டயர்டாக இருந்தான். ஸோ அதனால் நான் வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு நினச்சேன். அந்த சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு விட்டேன். அதை ஏதோ ஒரு பரதேசி ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்க அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். அவன் அதை துளி கூட மதிக்கலை. நீ போய் அந்த வாடை பாரு அதை பாரு இதை பாருன்னு. ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு வேணா கண்டுக்கவே மாட்டானே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சேர்மன் கூப்பிட்டு திட்டிகிட்டு இருப்பார் போல். இதை பற்றி ஒயிட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் போயிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறனால ஒன்றுமே ஆகாது அப்படின்னு. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் கிட்டே போய் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த அம்மா அங்கே மயங்கி விழுந்து கிடந்தாங்க அப்படின்றத யார் சொன்னா? ஒரு கப்புள்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ போய்ட்டு சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அந்த 2 தடிமாடு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஓ இதுங்க தான் பண்ணியிருக்குங்களா? அப்போ அப்படி இருக்குமோ அப்படின்னு அவ யோசிக்கிறா. உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி இந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதையுமே எவிடன்ஸ் மாதிரி அதில் பின் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ நமக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவை பேசி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்திருப்பா போல். ஸோ அப்படியே எழுந்திரிச்சு ஒரு கப்பில் காஃபியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான். அப்போ ஒரு மெசேஜ் வருது. அதனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றா. ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான் சாரி மன்னிச்சிக்கோ நான் உன்னை எழுப்பிட்டேனா? இல்லை பரவாயில்ல நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இதை பண்ணிகிட்டு இருந்தியா என்ன? ஆமாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் நான் பார்த்து ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படின்ட்டு. இல்லை என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான். அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர ஹீரோவும் அந்த தடிமாடும் பேசிக்கிட்ட விஷயங்கள் ஹீரோயினும் அந்த தடிமாடும் பேசிக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஹீரோ மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோவும் அந்த டைம் உள்ளே வந்துட்டுருக்கான். டே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லோரும் கிளம்புங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு. அப்படியே ஒரு பையனை காட்டுறாங்க. ஹெட்செட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வினோதமாக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓபி பார்த்துட்ருக்காங்க. அதை அவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ எல்லாருமே பதறாங்க. ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவனை ஸ்கேன் பண்ணுற ரூமுக்கு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான். இவன் கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு. அது வந்துட்டு உன்னை ஸ்கேன் பண்ணப்போ உன் தலையில் ஒரு டியூமர் இருக்குது. ஸோ அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் இல்லைனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு. அப்போ என்னை காப்பாற்றிடுவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோட பேர் தான் நீங்கள். உனக்கு என்ன தெரியுமா? தெரியும். அந்த தடிமாடு கூட நீங்கள் தானே சண்டை போட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நான் தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ தான் அதை பண்ணியா? ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்ல. உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே? எனக்கு எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸுமே கிடையாது. என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கா அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ டேன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏண்டி எவ்வளோ நாள் தான் நீ சிங்கிளாக இருப்ப? ஏதாவது டேட் கிட்ட போக வேண்டியதானே அப்படின்னு. ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. இவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். எது பிளைண்ட் டேட்டா? ஆமாம் நான் தான் போக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ டேன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு ரொம்ப அழகாக ரெடியாகி போய் மீட் பண்ணோம் என்ன ஓகேவா அப்படின்ட்டு அவங்க வந்து போகிறா. ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏண்டி இப்படியா நீ பிளைண்ட் டேட்டுக்கு போகிற? இப்பெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை போட்டு வர ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் இருக்கா. பார்த்தியா இப்போ தான் நீ ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்னு. உடனே தம்பி வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அவளுக்கு என்ன இப்போ 18 வயசு ஆகுது 30 வயசு ஆகுது.
ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வாயை மூடுறா. நீ நல்லபடியாக போய் பார்த்து பேசி பழகிட்டு வாமா போமா அப்படின்ட்டு அமுச்சு விட்றாங்க. அப்போ இந்த தம்பி வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோட பிரதர் இன்லா வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு அவர் மட்டும்தான் பிரதர் இன்லா அப்படின்னு. ஏய் சும்மா சும்மா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காத, என்னால் ஹீரோவை திரும்பவும்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இந்த அம்மா அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருந்திருப்பா. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிடுறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல். ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவங்க பையனை கூப்பிட்டுட்டு ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கான். இவனுக்கு இங்கே பெயிண்டிங் கிளாஸ் இருக்குது போல். ஸோ 2 பேரும் ஜாலியாக வந்துட்டுருக்காங்களா. அப்போ அந்த வாண்டு பார்த்துருது. அப்பா அங்கே பாருங்க அம்மா, ஆனால் வேற ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. டே சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காத, அவங்க என்னோட அம்மா தானே, அப்போ நான் அம்மான்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிட்றது அப்படின்னு. இங்கே பாடுறா நான் சொல்கிறது கேளு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்து இவங்கள பார்த்துட்றா. ஸோ அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டுருக்காளா. இது அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையனும் ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஆமாம்மா, நீங்கள் இந்த பையனோட என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பூச்சாண்டியோட டேட்டிங் வந்திருக்கீங்களா அப்படின்னு. டே இது டேட்டிங்லாம் கிடையாது, உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு. ஆனால் வாண்டுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. அப்படியே முறுக்கிட்டு நின்றுட்டுருக்கு. இவளும் ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறா. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாகவே நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பான்ல, இவன் பார்த்திங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா. ஸோ ஹீரோட்ட அருன்னு அறுத்துட்ருக்கான். ஹீரோக்கு காது கொடுத்து கேட்கவே முடியல. எப்படா நீ முடிப்ப அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்க்குறான். அப்புறம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு. எது கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், நாங்கள் டேட்டுக்கு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் அவன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே புகையுது. இருந்தாலும் அவன் வந்து பேசி முடிச்ச பாடே இல்லை. சரிப்பா, என் பையனுக்கு கிளாஸுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறான்னா. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஒன்றா சாப்பிட்லாம், உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஓகே ஒய்ஃப் தானே, கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த வாண்டு சொல்லிகிட்ருக்க, அப்பா நீ என்னை தப்பான வழியில் கூப்பிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு. ஹீரோக்கா ஐயோ முடியலடா, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு இவங்களை கிராஸ் பண்ணி இந்த சைடு போயிட்டுருக்கான். அப்போ இந்த டீச்சர் வந்து ஹீரோன்ட்ட சொல்லிகிட்ருக்கா, நான் இவங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் சாப்பாட்டுக்கு, அதுவும் உங்கள் ஒய்ஃபோட அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓ ஒய்ஃபா, சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. இவன் அருன்னு அறுத்துட்ருக்கான். ஹீரோனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆமாம், இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் என்னோடய ப்ரொஃபஸர், நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே. ஆனால் இவருக்கு பார்த்தா ஒரு 40 வயசு இல்லை 39 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் இவர் எப்படி ப்ரொஃபஸராக மாறினார் அப்படின்னு. அதை போய் அவர்கிட்ட கேளுப்பா, எனக்கு லேட் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து நழுவி போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் வீட்டில் கட்டுறாங்க. அந்த வாண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு, அப்பா இன்றைக்கி ஒன்றால் என்னோடய கிளாஸ் வந்துட்டு ரொம்ப சொதப்பிடுச்சு, உன்னோட மைண்டு எங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு. ஹீரோக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. எனக்கு தெரியும், அம்மா அந்த பூச்சாண்டியோட டேட்டிங் போனாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க. எனக்குமே பிடிக்கல, அவங்க 2 பேர்த்துக்கு அந்த மேட்ச் இல்லை அப்படின்னு. என்னடா சொல்கிற, என்ன மேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அவன் அப்படியே பூச்சாண்டி மாதிரியே இருந்தான், ரொம்பவே கேவலமாக இருந்தான், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு. டேய் வாய முறா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. இங்கே பாருப்பா, நீ தான் சரியில்லை, நீ ஒழுங்காக அம்மாவை பார்த்துக்கிட்டா அம்மா ஏன் பிளைண்ட் டேட்லாம் போக போகுது. ஸோ எப்படியாவது அம்மாவை கரெக்ட் பண்ண பாரு. உனக்கு ஒய்ஃபு, எனக்கு அம்மா கிடச்ச மாதிரி இருக்கும்ல, ஒரு கல்லில் 2 மாங்காய். நான் சொன்னதை நீ வந்து நல்லா யோசிச்சுப்பாரு என்ன அப்படின்ட்டு. சார் பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான், இத்தனோண்டா இருந்துட்டு என்னெல்லாம் பேசுது அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, டேட்டிங்லாம் எப்படிமா போச்சு அப்படின்னு. ஏதோ போச்சு. ஆமாம், அவன்கிட்ட என்னோடய டிவோர்ஸை பற்றி எல்லாமே சொன்னீங்களா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் சொல்லலை. என்னம்மா சொல்கிற, அது எப்படி சொல்லாமல் இருப்ப, உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பெருசாக இருக்காது அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா டேன் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அந்த பையனுக்கு நீ மெசேஜ் பண்ணியே அவன் ரிட்டன் ஏதாவது ரிப்ளை பண்ணானா? இல்லைப்பா, அவன் பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு.
சரி விடு விடு எல்லாரும் இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு டேன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் 2 பேரும் ஆப்ரேஷனுக்காக கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் உன்னோட பிளைண்ட் டேட்டெல்லாம் எப்படி போகுது, நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு. நல்லா தான் போகுது. சரிம்மா வாழ்த்துக்கள், சீக்கிரம் கல்யாணம் பண்ண வழியை பாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்புலையும் வெறுப்புலையும் பேசிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இவன் வேற நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறான். ஹீரோன்கிட்ட போய் பேசுகிறான். நான் இவ்வளோ நாள் யோசிச்சு பார்த்தேன், ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். உன்னோட பாஸ்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணேன், சாரி 2 விஷயம் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ குவிட் பண்ணிடு. ஏன்னா உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்டேயே நீ ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது எனக்கு என்னமோ நல்லா தெரில. 2வது அந்த வாண்டை போய் நீ மீட் பண்ணாத. அவன் என்னமோ உன்னை அம்மா மாதிரி நினச்சி பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த 2 விஷயத்த மட்டும் விட்டுரு, நம்ம 2 பேரும் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷன் போட்டெல்லாம் நான் ஒருத்தவங்களோட இருக்கணும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்லை. என்னை விட பெட்டராகவே உங்களுக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க, அவங்கள போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்கேருந்து போகிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டான். இல்லை இல்லை நீ எனக்கு தான் வேணும், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான். டே என்னடா பண்ணுற, அந்த பிள்ளை கையை விடு அப்படின்னு. வந்துட்டியாடா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு. யோ இது ஹாஸ்பிட்டலு, நான் எங்கே போகிறது, நீ வேணால் வெளியே போ அப்படின்னு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டேருந்து நீ இவ்வளோ திருடுவ அப்படின்னு. எது என்னத்தை திருடுனாங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு வேலை செய்கிறீங்க, அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் ஹர்ட் ஆகாதா, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படி இப்படின்னு. யோ ஒரே ஒரு நாள் தானே பிளைண்ட் டேட் போனீங்க, அவள் உனக்கு வந்துட்டு ஓகே சொன்னாலா, என்னமோ நீ லவர் மாதிரி விட்ட ஹஸ்பண்ட் மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருக்க அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறா. இப்போ எதுக்கு சிரிக்கிற, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு நல்ல டாக்டராக இருக்கீங்க, ஃப்யூச்சரில் நல்ல செக்யூரிட்டி கார்டாக வருவீங்க அப்படின்னு. ஆமாம் உன்னை காப்பாற்றினதுக்கு நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கான். சரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீ ஃப்ரீயா, ஐயோ எங்கே குழந்தைய போய் பிக்கப் பண்ண சொல்லுவானோ அப்படின்ட்டு. இல்லைப்பா இல்லை அப்படின்ட்டு அவள் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. சரி ஓகே, உனக்கு அந்த ரீசர்ச்சை பற்றிலாம் சொல்லலாம்னு நினச்சேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கா. சரி சரி பொழைச்சிப்போ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்லாம் கொடுத்துட்ருக்கான். ஏதோ ஒரு ரீசர்ச் பண்ணுறாங்க போல், அதோட டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஒரு பையன் டியூமர்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகியிருந்திருப்பான்ல, அந்த பையன் பார்த்தீங்கன்னா காதில் ஹெட்செட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாருப்பா உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு. உடனே இவன் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான், சார் நான் டான்ஸ் ஆடுறது என்னோடய மூளையை பாதிக்காது தானே அப்படின்னு. இல்லைப்பா இல்லை, அது ரொம்பவே டேஞ்சர், ஸோ நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒய்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இது ஹாஸ்பிட்டலு, என்னடா அங்கங்கே பொம்மைலாம் மாட்டி வச்சுட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன், அதான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்ட்டு. இங்கே பாரு, இந்த மாதிரி அடிக்கடிக்கு வச்சின்னா உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எங்களால் சீக்கிரம் உன்னால் காப்பாற்ற முடியாது, ஃபஸ்ட்டு இதெல்லாமே கிளியர் பண்ண அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு குட்டி கேக்டஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் ஹீரோட்ட கொடுக்குறான், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா எனக்கு பூச்செடிலாம் வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடியாக வாங்கிக்கிறான். நான் இதை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ ஒன்று ஃபீல் பண்ணாத அப்படின்னு. இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறானா. இவனுக்கு யாருமே கிடையாது, இவன் வந்துட்டு ஒரு ஆஃபன் தான். அவங்க தாத்தாவும் அப்பாவும் டியூமரில் இறந்து போயிருக்காங்க, இப்போ இவனுக்கு வந்திருக்கு. ஸோ இது ஜெனட்டிக்கலாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி சரி பார்க்கலாம், ஆனால் இவன் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் இருக்கான், காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேக்டஸை கொடுக்குறா. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. இது எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, தூக்கி கீழே போட அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் டேன் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டிமா வந்து அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க பசங்க கூட தூக்குற மாதிரி அந்த ஸ்டெப்லேயே போட்டு போயிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஹீரோயினோட பேஷண்ட்டாக ஃபுல்லாமே மாறிட்டாங்க. எப்படின்னாச்சும் அந்த பையன்கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா லாயர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. ஸோ ரிசப்ஷனில் போயிட்டு கேட்கும்போது நீங்கள் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிஏ வந்து உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிஏ வந்து கேட்குறாரு, நீங்கள் லாயரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா,
என்னடா இம்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னு. அது வந்து நாங்களும் அந்த லாயரும் ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என் பேரை சொல்லுங்களேன், இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. எங்கே வந்து டிஸ்கவுண்ட் கேட்குற அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. சரி உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. போனவே ரிட்டன் வேகத்தில் வந்துட்டுருக்கான். சாரி மேம், கொஞ்சம் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வர அந்த லாயர் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புகிறான். ஹீரோனை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ 2 பேரும் அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு. இவளும் அந்த பாட்டிமாவோட கதை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லாயரும் சொல்லிட்டு இருக்கான். இந்த லாயர்கிட்ட பேசி முடிச்சுட்டு இவ பார்த்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. அந்த டியூமர் பேஷண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவனை நம்ம டான்ஸர்னு சொல்லி வச்சுக்கரலாம். அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் தாத்தா வந்து 45 வயசில் டியூமரில் இறந்து போனார். எங்கள் அப்பா வந்து 35 வயசில் டியூமரில் இறந்து போனாங்க. இப்போ எனக்கு வயசு வந்து 25. ஸோ நானுமே இறந்து போயிடுவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, எங்களோட எல்லா முயற்சியுமே போட்டு உன்னை காப்பாற்ற தான் பார்ப்போம். ஸோ நீ ஒன்றும் பயப்படாத, கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவ அப்படின்னு. இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி நீங்கள் ஹீரோ ஸ்மைல் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவ பார்த்தீங்கன்னா பாஸ்டில் பார்த்துருக்கேன், ஏன் திடீர்னு கேட்குற? அதுவா, நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ்லாம் போவேன். எனக்கு பேரண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாதுல்ல, அதனால எல்லாருமே என்னை புள்ளி பண்ணுவாங்க. அப்போது ஒரு பையன் வந்துட்டு என்னை ரொம்பவே கேர் பண்ணி அண்ணா மாதிரி பார்த்துக்கிட்டான். அந்த பையன் எனக்கு என்னமோ ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். நீ அந்த டான்ஸர்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோ, அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்ல அப்படின்னு. நீ டாக்டர் தானே, உன்னோட வேலை பேஷண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது இல்லை, அவங்களுக்கு இருக்கிற நோயை குணப்படுத்துறது மட்டும்தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. ஒரு சில பேஷண்ட்டுக்கு கன்சர்னு அப்புறம் ஹாப்பி இதெல்லாம் ரொம்பவே தேவைப்படுது அவங்களோட நோயிலேருந்து வெளிவரதுக்கு. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறேன், பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் தூரமாக இரு, இல்லைன்னா அது ஒன்றா தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ரொம்ப கடுப்பாக ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா லாயர் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஹீரோனோட அம்மாவுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஹீரோனோட கோர்த்து விடவே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்க்குறா, இதெல்லாம் சரிப்படாது, வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு. போங்க போங்க, ஆனால் ரிட்டன் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ அம்மா கொஞ்சம் வாயை மூட்டுரு அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வரா. ஸோ 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்களா. அந்த நேரம் ஹீரோனோட தம்பி வந்துட்டுருக்கா. என்னது இது, அக்கா ஏதோ ஒரு பையனோட வந்துட்டுருக்கே அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண கையெல்லாம் நீட்டுறாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கையை கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்குன்னு ஒரு பிரதர் இன்லா இருக்காங்க அப்படின்னா அது ஹீரோ மட்டும்தான், வேறு யாருமே அலோவ் பண்ண மாட்டான் போல். ஸோ இது அந்த லாயருக்கு புரியுது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து எடுத்துகிட்ருக்கா. ஏன்டா நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்டு, இந்த மாதிரி தான் நடந்துப்பியா? அவன் உன்னை வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறான், உனக்கு புரியல, நீ வாயை முடு, நான் தான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இல்லை அவன் உன்னை கரெக்ட் பண்ண பார்க்குறான். எனக்கு எப்போவுமே பிரதர் இன்லா வந்துட்டு ஹீரோ மட்டும்தான், வேறு யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைடை அந்த வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தூங்காமல் கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் வரான்டே, என்னடா ஆச்சு, ஒழுங்கா தூங்க அப்படின்னு. ஆமாம், அம்மா ஏன் என்னை மீட் பண்ண வரமாட்டாங்க, திரும்பவும் ஏதோ டேட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஓ அப்படியா, நீ எதுக்குப்பா அவங்களுக்கு ரொம்ப வேலையெல்லாம் கொடுக்குற, அம்மாவை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு. சரிப்பா சரி, வந்து தூங்கு. இல்லை நான் தூங்க மாட்டேன், நீ வந்து தூங்கு அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். டே எனக்கு ரொம்ப வேலை இருக்குடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட வந்து தூங்கினாதான் நானும் தூங்குவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிக்கிறான். சரி வந்து தொலை அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.